உணர்ச்சி வசப்பட்டு அழுவது என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல. உண்மையில் அது உடல் மற்றும் மன ரீதியாக பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு இயற்கையான வடிகால். அழுவதால் கிடைக்கும் சில முக்கிய நன்மைகள் இங்கே. மன அழுத்தம் குறைகிறது. நாம் அழுத்தத்தில் இருக்கும் பொழுது உடலில் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கின்றன. அழும்போது கண்ணீரின் வழியாக இந்த நச்சுக்கள் வெளியேற்றப்படுவதால் மனபாரம் குறைந்து நிம்மதி கிடைக்கின்றது. உடனடி நிதானம். அழுது முடித்த பிறகு மூளை எண்டோர்ஸ்பின் மற்றும் ஆக்சிடாக்சின் போன்ற நல்ல ஹார்மோன்களை சுரக்கிறது. இது மனதை அமைதிப்படுத்தி ஒருவித இதமான உணர்வை தரும். உடல் ஆரோக்கியம். அழுகை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய துடிப்பை சீராக்கவும் உதவுகிறது. உணர்ச்சிகளை அடக்கி வைப்பதால் தான் இதயம் தொடர்பான நோய்களுக்கு காரணமாக அமையலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. தெளிவான சிந்தனை. ஒரு விஷயத்திற்காக அழுது தீர்க்கும் பொழுது அந்த பிரச்சனை குறித்த தெளிவு பிறக்கும். அழுகை என்பது ஒரு முடிவல்ல, அது மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கான ஒரு தொடக்கம். அழுவது நல்லதுதான், ஆனால் ஒருவர் காரணம் இல்லாமல் நீண்ட நாட்களாக அழுது கொண்டே இருப்பதோ அல்லது எதிலும் ஆர்வமில்லாமல் இருப்பதோ மன சோர்வின் டிப்ரெஷன் அறிகுறியாகவும் இருக்கலாம். அதுபோன்ற நேரங்களில் தகுந்த ஆலோசனை பெறுவது அவசியம். எனவே மனபாரம் கூடும்போது தாராளமாக அழுங்கள். அது உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு மழை போன்றது. உங்களுக்கு இப்பொழுது ஏதேனும் மன அழுத்தம் இருக்கிறதா? இது போன்ற தகவல்கள் பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கொடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலை தொட்டு அதில் இருக்கும் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.